பிரவீன் உத்ராத் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிரவீன் உத்ராத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெசன் 1ல இருந்து லெசன் 2ல இருந்து கொடுத்துருக்காங்க. பிராச்சன்ல நம்ம படிக்க வேண்டியது ரோம் லெட்டர் படி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் நம்ம படிக்கணும் அப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல இருந்து எனி ஒன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல படிச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் ரோம் லெட்டர் வந்து 3rd லெசன்ல இருந்து 4th லெசன்ல கேட்கறாங்க. சோ இப்போ 1 to 4 லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால என்ன பண்ணிட முடியும்? 2 ரோம் லெட்டரை உங்களால எழுதிட முடியும். ஆவும் எழுதிட முடியும். சரியா? அடுத்தது ஈ பாருங்க. ஈ வந்து நவீன் பத்திய சைனிகால இருந்து கேக்குறாங்க. நவீன் பத்திய சைனிகால இருந்து கேக்குறாங்க ஈ. சரியா? ஈ வந்து லெசன் 1ம் லெசன் 2ம் கேக்குறாங்க. சோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 2 லெசனாவது நல்லா வந்து தரவா படிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இது லெசன் 1 லெசன் 3ல படிச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் 3rd லெசன் மட்டும் நீங்க நவீன் பத்திய சைனிகால படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதுல இருந்தே எழுதிடலாம். லெசன் 7 லெசன் 9ம் பாருங்க. இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லெசன் 7 லெசன் 9க்கு போயிருக்காங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்ல விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து இவ்வளவு படிச்சுட்டு இருக்க முடியாது. மொத்தம் 3 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. இதை ஒரு வாட்டி லெசன் 7 லெசன் 9 என்ன கேக்குறாங்க இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்ததுன்னா எழுதிடலாம். சரி, இது லெசன் 6 ஓடுது, லெசன் 4 ஓடுது. சரியா? அடுத்தது பஞ்சவட்டியில வந்து 1 to 5 தரவா படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 எழுதிடலாம். ஆப்ஷன்ல விட்டுலாம். மத்தது ஃபர்ஸ்ட் 1 வந்து 1 to 5ல இருந்து பாருங்க. இது செகண்ட்ல 5 கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதை வச்சு எழுதிடலாம். லட்சுமி இதை ஈஸியா வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து தோஹை பாருங்க. தோஹை வந்து 20 இருக்கு. 20மே படிச்சாதான் உங்களால எழுத முடியும். ஏன்னா வந்து இதுல 3 அதுல 3 கொடுப்பாங்க. இதெல்லாம் கபீர்தாஸ் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா 3 எழுதிடலாம். மற்ற 3 வந்து 1 வந்து ஆப்ஷன்ல தான் விடணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இதை மட்டுமாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது 3rd ரோம் லெட்டர் பாருங்க. சூர்தாஸ், துளசிதாஸ், ரஸ்கான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசனை படிச்சுக்கிட்டீங்கன்னா எனி ஒன் எழுதிடலாம். சூர்தாஸ், ரஸ்கான், பூஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து 4th ரோம் லெட்டர் ரஷ்மி ரதிகே, அர்ஜுன், கதா கவஸ்து. அர்ஜுன் கேரக்டர்ஸ் தான் முதல்ல எழுதுங்க. கேரக்டர்ஸ் எப்படின்னா கர்ணன், அர்ஜுன், துரியோதன், கிருஷ்ணா இந்த 4 பேர் தான் இருக்காங்க. எனி ஒன் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து 4 பேருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சோ அப்போ அர்ஜுன் தான் ஹீரோ, கிருஷ்ணன், கர்ணன் 3 பேர்ல ஏதாவது ஒருத்தங்க கேட்பாங்க. துரியோதனர் கேட்கறனா கூட இந்த 3 பேர்ல கண்டிப்பா ஒன்னு கேட்பாங்க. 4மே என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 4மே. இதுல அர்ஜுன் தான் கேட்டுற இந்த கொஸ்டின் பேப்பர்லாம். 5th வந்து மைத்திரி கவிதா கா சாராங்ஸ் கவியோடது. அயோத்தியா சிங், ஹரிஹவுத், மகாதேவி வர்மா, மைத்ரி சரண்குப்து. இதுலயும் மகாதேவி வர்மா, மைத்ரி சரண்குப்து, ஜெய்சங்கர் பிரசாத். சோ ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. 1 2 3 படிச்சுட்டீங்கன்னா எழுதிடலாம். அடுத்து சாராங்ஸ் கவிதா கா சாராங்ஸ் இது கர்மவீர், மாத்ருபூமி ஷதா கேட்டிருக்காங்க. 1 to 5 லெசன் படிச்சிட்டீங்கன்னா இது வந்து நீங்க எழுதிட முடியும். ரஷ்மி ரதிக்கு ஆதார் பர் டிப்பனி, குந்தி, யுதிஷ்டர், பரசுராம் இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குந்தி இதுல துரியோதன். சோ இப்போ 3 பேரை படிச்சிட்டீங்கன்னா எனி ஒன் கண்டிப்பா எழுதிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பேப்பர் எவ்வளவுதான் ஈஸியா வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் பாருங்க, ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் வந்து சாகித்ய, காவிய, உபன்யாச, நாடக் டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். சாகித்யம், காவியம், நாடக, உபன்யாசம் இதை பத்தி தான் கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி வேணா இருக்கலாம், நம்மளுக்கு அது இல்ல. நீங்க சாகித்யம்னா ஒரு எஸ்ஸே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்யத்துல 4 கொஸ்டின் இருந்ததுன்னா அதை கம்பைன் பண்ணி சாகித்யம்னு ஒரு எதுவும், காவியத்துக்கு ஒன்னும், உபன்யாசத்துக்கு ஒன்னும், நாட்டக்கு ஒன்னு ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலுமே நீங்க அதை நாடக பத்தி எழுதிட வேண்டியதான். அடுத்தது ரஸ் வந்து மொத்தம் 10 இருக்குல்ல. 10லயுமே எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். நீங்க 1 படிச்சா போதும், இது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் தான் ஸ்லைட்டா டிஃபரெண்ட் ஆகும். 10 ரஸ்மே நான் போட்டிருக்கேன். அலங்கார, சந்து எல்லாமே வீடியோஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து படிங்க. அதே மாதிரி தான் 1 to 5 படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்து, அலங்கார, ரசத்து படியாக எழுதிடலாம். அட்லீஸ்ட் இல்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறதாவது நோட் பண்ணி வச்சு இம்பார்ட்டன்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு பாருங்க. கருண, வீர், பயானக, அத்புத இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மார்க் ஈஸியா வந்து வாங்கிடலாம். 2 ரசி எழுதணும், ரொம்ப ஈஸியா வந்து மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பிரசனோம் கா உத்தர் வந்து பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 to 8, 15, 19, 20, 19, 18, 25, 24 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இந்த கொஸ்டினும் நோட் பண்ணிக்கோங்க. பாரத் கே பரிபாஷா தேते हुए उसके. சரியா? அடுத்தது டிப்பனி பாருங்க. டிப்பனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th, 6th, 8th, 11th, 18th, 9, 20. சரியா? பேப்பர் 3 பார்ப்போம். பேப்பர் 3ல இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் 1 வந்து 1 to 7 படிச்சுக்கோங்க. 9th, 11th, 12th, 15th இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 கொஸ்டின் பிளஸ் வந்து இந்த 6 கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுட்டு முதல்ல கொஸ்டின் பேப்பரை முடிச்சு விட்டுருங்க. அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதா படிக்கலாம். செகண்ட் பேப்பர் பாருங்க. இது வந்து லெட்டர் ரைட்டிங். இந்த 5மே படிச்சுக்கோங்க.
3 எழுதணும். ஃபர்ஸ்ட் சின்ன லெட்டர்ஸ் வந்து 3 எழுதணும். தேர்ட் வந்து பெரிய லெட்டராக ஒன்று எழுதணும் 15 மார்க்ஸ்க்கு. லெட்டர் ரைட்டிங் 1 to 11 வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபு. இல்லைனா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. 4th ரோம் லெட்டர் ஷார்ட் நோட்ஸ், அது ஆல்ரெடி எல்லாருக்கும் எழுத தெரியும். ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஷார்ட் பண்ணி எழுதிடுங்க. அனுவாத் அபியாஸ்க்கு மொத்தம் 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஈஸியாக இந்த ஒரே பேசேஜில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு எஸ்ஸே ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துகிட்டு டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதிருங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட்னு சென்டென்ஸை கரெக்டாக மேட் பண்ண தெரியணும். மேம் வந்தால் ஹும்ல முடியணுன்றதும், பாஸ்ட் டென்ஸ் வந்தால் எப்படி தாள முடியணும், ஃபியூச்சர் டென்ஸ் வந்தால் ஏங்கா ஓங் அப்படின்னு முடியணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரவீன் உத்ராத்தோடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை பிரவீன் உத்ராத் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தன்யவாத்.